ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம ஆட போகிற கேம் என்ன பார்த்தீங்கன்னா ஈவில் அண்ட் ஏபிகேஸ்கே பார்ட் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவில் ஏபிஎஸ்கே பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சேலஞ்ச் தர போகிறாங்கன்னு தெரில. நம்ம எப்பயும் பண்ணுறது தான். போய் எத்தனை மாஸ் பீஸ் இது பண்ணியிருக்கோம், கரண்ட் சப்ளை, அப்புறம் கிரெயில் தேடிட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம ப்ராப்ளம்ட்டு அதாவது அதை கொடுத்துருக்க இதை நம்ம சால்வ் பண்ணுறது தான். நம்ம எப்பயும் அதான் பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம அதையே பண்ண போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ எப்பயும் வர பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். கிளம்பிட்டு அடுத்து ஒரு 2 பார்ட்டில் வச்சுட்டு அடுத்து ஈவன் எபிகேஸ்கேப்பில் பவுன் எஸ்கேப்பை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளை தேடுவோம். சரி, கிளம்பு. ஏன் உடனே அக்கா ஞாபகம் வந்துடும். அக்கா இருந்தால் ஆட்டையை போடுவாங்க, அக்கா இல்லைன்னா ஆட்டையை போட மாட்டானாமா. போடி. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம போய் வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போய் நம்ம கரண்ட் சைப்ல கொடுத்துட்டு கேப்லயே கிரெயில் எங்க இருக்கான்ட்டு பார்த்து தேடுவோம். அது கிடச்சிச்சுன்னா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் போயிடலாம். அப்புறம் அது கிடைக்கலன்னா நம்ம பார்ப்போம். எப்பயும் 3 இடத்துல கிடைக்கிறது தான். 3 இடத்துலையும் போய் தேடி பார்ப்போம். ஒரு 3 இடம் இல்லைன்னா 4 இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 4 இடத்துலையும் போய் தேடுவோம். கிடச்சிச்சுன்னா நம்ம எனக்கு கிடைக்கதான் அவங்க கண்டிப்பாக கிடச்சிதான் ஆகும். வேறு என்ன செய்ய. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஸ்மால் கேபிளை தேடிட்டு கரண்ட் சப்ளை கொடுக்குற வழியை பார்ப்போம். இந்த இருக்கு ஸ்மால் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் கேபிள் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை போய் ஃபஸ்ட்டு கரண்ட் சப்ளை கொடுத்துட்டு மக்கள் இன்னும் அந்த எலி ஓடிட்டே இருக்கு. நம்ம தான் திருவிங்கிற முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா எலி ஓடிட்டே இருக்கு. அது சரியா தெரில. ஃபஸ்ட்டு ஸ்மால் கேபிள் வச்சு கரண்ட் சப்ளை கொடுத்துட்டு நம்ம கிரெயில் கிச்சனில் இருக்க மாதிரி தெரில. நம்ம செய்வோம் அது என்னது சட்டி டக்குன்னு வாயில் வரல ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் ரூம்ஸில் போய் தேடி பார்ப்போம். அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் பொருள் இருக்கான்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த பொருள் இங்கே எந்த பொருள் இருக்காது, இன்னும் பார்த்துட்டு போவோம். காயின் கிடைக்கலாம், இல்லை கார்டு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் இங்கே வந்து ஓகே இங்கே இருக்கிற மாதிரி தெரில. நம்ம போய் கிளாஸ் ரூம்ஸ்லேயே போய் கிரெயில் தேட ஆரம்பிப்போம். சட்டி என்ன ஜெய்சி இல்லைன்னா போர் அடிக்குதா ரொம்ப. இன்னைக்கு ஆட்டை போட போற அவாரில் ஆட்டையை போட மாட்டேன். பங்காளி என்ன செய்யறாங்க? ஆட்டையை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஆட்டையை போட்டிருக்கீங்க என்ன? நல்லா இருவீங்க. கிண்டல் வைக்கிற மக்கள் நம்மளே. ஐயோ மக்கள் தேவையில்லாத கொடுக்குறாங்க, தேவையானதை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க டென்னிஸ் கேன் இருக்கு. இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத கொடுத்து நம்ம சிவனே வாங்குறாங்க மக்களே. இதுவும் கிளாஸ் ரூம்னு சொல்லியிருக்கு, ஆனால் இங்கே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கமே தெரில. இங்கேயே கிரெயில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ இன்னுக்குள்ள மேலே டிராயரில் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் இல்லை. நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் ரூம்ஸ்லேயே போய் தேடுவோம். எனக்கு அப்படி தான் தோணுது. இங்கே இருக்கிற மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் ரூம்ஸ்லேயே போய் தேடுவோம். கிளாஸ் ரூம்ஸை தேடிட்டு அங்கே கிரெயில் கிடைக்கும். அப்புறம் நம்ம என்ன ப்ராப்ளம் தராங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம அப்போ பார்ப்போம். சரி, அதாவது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் கிளாஸ் ரூம் ஸ்கூல் பாரா அதெல்லாம் தேவையில்லை. கிளாஸ் ரூம்ஸ்லாம் போய் தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ் ரூம்ஸ்லேயே போய் தருவோம். இங்கே இருக்கிற மாதிரி தெரில. என்ன இங்கேயும் இல்லை, இந்த கிளாஸில் தானே இருக்கும். அப்போ அந்த கிளாஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை. ஓகே, நம்ம அந்த கிளாஸ்லேயே போய் தருவோம். இந்த கிளாஸில் இன்னும் இந்த கிளாஸ்லேயும் இல்லை. நமக்கு எங்கேயும் இல்லை. அப்போ எங்கே மக்கள் இருக்கோம்? என்ன சட்டி? எங்க பார்த்தேன்? எங்கேயோ பார்த்தேனே. ஐயோ
டேய் சட்டி, இந்த நேரம் பார்த்து ஏன்டி கவுக்குற? கரெக்ட் ஞாபகம் வேணுமா? திடீர்னு நீங்க காணும், நம்ம என்ன மக்கள் செய்ய? ஓஹோ, ஒரே கொலாப்ஸா இருக்கே. சட்டி எங்க இருக்கு ஞாபகப்படுத்து. ஓஹா, என்ன சட்டி? என்னடா சட்டி? என்னோட இங்க எங்கேயோ இருக்கு. மக்களே, கிச்சனுக்கு வந்து இங்க பார்க்காம போயிட்டோம். பாருங்க, க்ரோபார் இங்கதான் இருக்கு. இந்த கிரெயில் இங்கதான் இருக்கு. அது தெரியாம இவ்வளவு தூரம் 5 மினிட்ஸ் வேஸ்டா போச்சு நமக்கு. முதல்ல நல்லா பாத்துருக்கோம். தேவையில்லாம அங்க வரையும் போய் இப்போ ஒருத்தி மறந்து போயிடுவா. போடி, ஒன்னு ஞாபகம் மாட்டேன். மக்களே, சரியான அடிய போட்டா. வலிக்குதே. ஏண்டி சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு கோமா? சரி போப்பா, இதோ பெரிய தப்பு சொல்லிட்டோமா அவளை அப்படி இது பண்றா. ஓடி, அவதான் வரல. அதுக்கு என்ன செய்ய? பிஸியா இருக்காங்களா அவங்க? ஒரு சில வீடியோக்கு வந்தா வருவாங்கல்ல, வர மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லையும் இன்வைட் பண்ணாத, சரியா? ஓகேவா? நம்ம என்ன சான்ஸ் பார்ப்போமா? ஓகே மக்களே, இந்த வாட்டி என்ன சேலஞ்ச் தர போறாங்கன்னு தெரியல. இந்த பெட்டி சுத்தம் போது ரொம்ப பயமா இருக்கு, என்ன தர போறாங்கன்ட்டு. இந்த ஸ்கெல்ஷன் ரிச்சுவல். ஓகே மக்கள், இது கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தேவைப்படுது. மூணு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பிளாங்க் வேணும், அதாவது ஒரு வெள்ளக்கில போர்வை வேணும், அப்புறம் ஒரு ஆட்டு தலை வேணும், அப்புறம் என்ன சட்டி ஒன்று, ஒரு ரெக்கை வேணும் மக்களே. பார்த்தீங்கன்னா ரெக்கை எடுக்கிறதுக்கு சிசர் வேணும். ஆட்டுத்தலையும் அந்த ஒயிட் பிளாங்க்கும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், அதுக்கு எதுவும் பொருள் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரூம் ஓப்பன் பண்ண. ரூம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல. அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, ஒரு தனியாக கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும்ல, அது கூட பார்த்தோம் அவங்க கூட டக்குன்னு. இப்போ கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கிளாஸ் ரூமை. பார்த்தீங்கன்னா லாக்கர் கோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாக்கர் கோட் இங்கே தான் இருக்குது. லாக்கர் கோட் தேவையான ஒன்று தான். ஏன்னா அதை வச்சு சிஸ்டர் வச்சு தான் ஒரு ரக்கியை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு தான் எடுத்தோம் நம்ம. ஆஹா இந்த பக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள ஒரு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் சாய் போட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆயிரும். போடுங்க, இந்த ஒயிட் பிளாங்க் நமக்கு இங்கேயே இருக்கு. அந்த வெள்ளை போடுவ பிரச்சனையே இல்லை நமக்கு. ஒயிட் பிளாங்க் இங்கே அதாவது அந்த வெள்ளை போடுவ இங்கே இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, வேற இங்கே இந்த இடமே ரொம்ப ரத்தமா இருக்கு, என்னன்னே தெரில. ஓகே மக்களே, அப்புறம் ஆட்டுத்தலையும் ரக்கையும் தான் வேணும் நமக்கு. கதவை பிடிச்சோம், சுனி கறந்துருவா. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பொருளை போய் தருவோம். பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பறந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும், கட்டி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா மேலே ஒருத்தவங்கள. அந்த கயிறை கட் பண்ணி விட்டு அவங்க கீழே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க ரெக்கை மட்டும் தனியாக வந்துருக்குமா, அந்த ரெக்கையை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே வச்சு மாட்டிடலாம், பிரச்சனை நமக்கு. அதான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக்கர் கோடு தான் இங்கே பார்த்தோமே. சரி, எங்கே சுற்றி போகிறோம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாக்கர் கோடு கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் எடுக்கணும். சிசர் வச்சு அந்த ரெக்கையை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்கேட்டனில் 2 பொருள் கிடைச்சிடும். 3வது பொருள் ஆட்டுத்தலை தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஆமா மக்களே. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த லாக்கர் கோடு, அந்த லாக்கர் இருக்கும். ஓகே, இந்த கோடை போட்டு ஓப்பன் பண்ணி சிசர் எடுத்துட்டு நம்ம போய் இந்த ரெக்கையை வெட்டுவோம். இல்லை சட்டி, இந்த கயிறு பார்த்தீங்கன்னா சைடில் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கயிறு பண்ணி வெட்டணும், அதுதான் சிசரு. அதான் எனக்கும் தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணுவோம்.
ஓகே பார்த்தீங்கன்னா ரெக்க கீழே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அதை போய் எடுப்போம். என்ன ஆசை? ஓடி இந்த ஆள் வேற யாருன்னு வரல. மேல ஒரு தொங்கிட்டு இருந்தாருல சரியா தெரில. மண்டவர் பின்னாடி இருக்கா? சரி அதாவது மூஞ்சி பின்னாடி இருக்கா பின்னாடி எதுவும் தெரில சரியா. ஓகே நமக்கு எதுக்கு அதெல்லாம். ரெக்கையை பாட்டிட்டு அடுத்து நம்ம ஆட்டத்தில் வேற எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ரூமுக்கு முன்னாடியே தான் ஆட்டத்தில் இருக்கணும். அங்கதான் இல்ல. எனக்கு டவுட்டா இருக்கு அதுவும். அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த ஆட்டத்தில் அங்க இல்ல. அந்த ஆட்டத்தில் ஓகே ஓகே ஒரு பொருள் இது பண்ணியாச்சு. ஓகே 2 பொருள் மாட்டோம். 3வது இந்த ஆட்டத்தில் தான் மாட்டணும். பார்த்தீங்கன்னா இங்க நிறைய தலையா இருக்கா? அந்த நடுவுல ஒரு இது இல்லையா பத்தி அதெல்லாம் அடுத்துல இருக்கணும். அங்கேயே இல்ல. இங்க இல்லைன்னா இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே நம்ம போய் தேடணும். தேட வேண்டியதா வேற என்ன செய்ய? இங்கதான் இருக்கணும். இங்க எல்லாம் எங்க போச்சு தெரியும் எனக்கு தெரியல. எந்த இடத்துல வச்சிருப்பாங்க வேற? எல்லா இடமும் பார்த்துட்டோம். எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபிஷ் ட்ராபியா? என்ன மக்கள் சத்தம் போடுது வர? சிப்போ ஓகே சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஒரு மாதிரி கோக்கோ நாங்கள் மியூட் பண்ணிட்டோம் எடிட் பண்ணும்போது, அதனால சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. இவன் கோக்கோங்கோ சத்தம் போட்டுட்டே இருக்கு. மேலே மாட்டி சொல்லு சுனிகரி வந்துருவா. ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஐயோ இவ வேறு வந்துட்டாலே கீழே போடுவான். என்ன வரா போறா போடுங்க. நீ சூனிகரி நேரத்தோடு நகரவே முடியாது. அதே இடத்துல கிடப்பா. நீ அவரோட தொல்லையே இல்லாம நம்ம போய் ஆட்டுத்தலையை தேடுற வேலையை பார்ப்போம். என்ன சட்டி? அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமே வரும். நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணலாம். ஆட்டுத்தலையை தேடுவோமா இல்ல டான்ஸ் ஆகிட்டு இருக்காரு அழகா பார்ப்போமா? இங்க பாருங்க மக்களே, அங்கிட்டு போறா, இங்கிட்டு நிக்கிறா, மறுபடியும் அங்கிட்டு போறா, இங்கிட்டு நிக்கிறா, அப்படி போயிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டுத்தலை எங்க ஒரு டவுட்டா இருக்கு எனக்கு. என்னமோ இங்கிட்டு எங்க இருக்குன்ட்டு யோசனையா இருக்கு. சரி நம்ம போய் தேடுவோம் இங்கே கிடைக்குதான்ட்டு. கிடைச்சா எல்லாம் இருக்கும். பாத்ரூம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மக்களே போடுங்க. ஆடுதலை கிடைச்சிருச்சு. அப்படின்னா கோட்ஸ் ஹெட்னு போட்டிருக்கு தமிழ். ஆடுதலை நம்ம ஆடுதலை மாட்டிட்டு சூனியக்கரை ப்ரே பண்ண வச்சோன்னா ஒரு கோட் கிடைக்கும் நமக்கு. அந்த கோடை பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போடணும். ரூமில் போட்டோன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாஸ்க் பீஸ் இருக்கும். அந்த மாஸ்க் பீஸ் எடுத்து நம்ம ஈஸியாக மாட்டிடலாம். இப்பதாண்டி சொன்னேன் மறுபடியும் இவன் நமக்கு ரொம்ப சீக்கிரம் சொல்றா. விடு சுனிகோ டான்ஸ் ஆகிட்டே இருக்கா. கரங்கரங்கரங்கீயா கரங்கரங்கரங்கரங்கீயா அப்படி ஆடிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த மாட்டிட்டோம். இப்போ சுனிகோ இங்கே வரணும். சத்தம் கேட்டு இருக்காருன்னா வர மாட்டேங்கிறா. நம்ம என்ன செய்வோம்? அந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் ட்ராப்பிய எடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல போட்டுருவோம். ஐயோ இவன் போயிட்டா. வாடி. ஓகே இங்கே போட்டுருவோம். அப்போ கண்டிப்பாக இங்கே வருவா. வந்து ப்ரே பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக கோடு கிடைக்கும். பண்ணு. ஓகே என்ன கோடு பார்த்தேன்? ஐயோ டக்குன்னு மறந்து போச்சே. என்ன கோடி பார்த்தோம்? மாடி போய் பார்ப்போம். உனையெல்லாம் அச்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரில. என்ன கோடு பார்த்தோன்ட்டு மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 04075. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா 4075 தான். நான் ஞாயிற்றுக்கோ நான் மறந்து வச்சாட்டி ஞாயிற்றுக்கோ. ஓகே அது எந்த ரூமில் போகணும் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிட்டே அந்த ரூமில் போய் போடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் ஒரு இடத்துல வந்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கோன் சட்டி என்னது? இல்ல ஐயோ என்ன பாஸ்வேர்டு? என்னுடைய 4 ஐயோ ஒழுங்கா சொல்றீ. ஓகே மக்களே டக்கு நம்ம குழப்பிட்டா. தெரிஞ்சுட்டு குழப்பா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளவா. மாஸ்க் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை போய் மாட்டிட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பாட்டில் அடுத்த மாஸ்க் பீஸ் எடுப்போம். இவனும் ஸ்கிப் ஆன பார்த்த அளவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிட் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோ போகலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பார்க்குறவங்க அடுத்த வீடியோ போட மறக்காம கமெண்ட்ல சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அடுத்த கேம் வீடியோ போடுவோன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
ஸ்கிப் பார்த்த பிள்ளைக்கு தேங்க்ஸ் ஏதோ சொல்லிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து போடுவோம். அதேமாரி நம்ம டுமாரோ பார்த்தீங்கன்னா ராப்ளாக்ஸை பார்த்தீங்கன்னா லைவாக போடுவோம். அந்த வீடியோ பாருங்க மறக்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ ராப்ளாக்ஸ் வீடியோ லைவாக வரும். கேமு லைவ் பார்த்தீங்கன்னா வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 o'clock கிட்ட வரும். மறக்காம லைவையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.